வணக்கம் எஸ்பி சார். எஸ். உங்க மேல சாட்டப்பட்ட குற்றத்துக்கு எந்த விதமான ஆதாரம் இல்லைன்னு உங்களை ரிலீஸ் பண்ண சொல்லி உத்தரவு வந்திருக்கு சார். நீங்க போலாம். தேங்க்ஸ் இருதயராஜ். சார், நீங்க சொல்லிட்டு போன யோசனைப்படி சிஐடி நளினி அப்பப்ப தகவல் கொடுத்துட்டு இருந்தாங்க. குட். கடைசியா எல்லா உண்மையும் டேப் பண்ணி வச்சிருக்கிறேன். நீங்க உடனே புறப்பட்டு வந்தீங்கன்னா எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிடலாம்னு சொன்னாங்க. அங்க போய் பார்த்தா யாரையுமே காணும் சார். வீடு வெறிச்சுன்னு இருக்கு. யாருமே இல்லையா? ஹலோ, நான் சாரதா பேசுறேன். அம்மா, உங்க பொண்ணு பிரசவ வேதனையில துடிச்சிட்டு இருக்காங்க. வரீங்களா? இப்பவே வரேன். எஸ்பி பாஸ்கர். சார், உங்க மாப்பிள்ள ராஜா வீட்டுக்குள்ள போறத நான் பார்த்தேன். நீங்க உடனே புறப்பட்டு வாங்க. அப்படியா? எல்லாம் சரியா? தப்பிக்க ட்ரை பண்ண ஷூட் பண்ணிடுவேன். ஐயோ வேண்டாங்க, இந்த நேரத்துல அவனை அரெஸ்ட் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க. யார் என்ன சொன்னாலும் நான் கேட்க போறதில்லை. என்னக்கா எங்க இப்படி என்ன? பயப்படாதீங்க டாக்டர், அது ரேகாவோட ஆவி இல்ல, அசல் ரேகா. சாணக்கியா, உன் ராஜதந்திரத்தை என்கிட்டயே காட்டிட்டியே. இது ரேகா இல்ல, இது பேய். இவள பேய்ன்னு ஊரை நம்ப வைக்கலாம், கோட்டை நம்ப வைக்கலாம், ஆனா என்ன நம்ப வைக்க முடியாது. என்னடா திருட்டு மொழி முடிக்கிற? என் மொழியே அப்படிதான். இவ செத்து போயிட்டான்னு கோர்ட்ல டெத் சர்டிபிகேட் கொடுத்தது நீதானே? இப்ப இவள உயிரோட கொண்டு போய் கோர்ட்ல நிறுத்த போறேன். நீ கொடுத்தது போலீஸ் சர்டிபிகேட் நிரூபிச்சு உன்னை கூண்டுல ஏத்த போறேன். இத பாருப்பா, அந்த மாதிரி எதனா செஞ்சு வயித்துல அடிச்சிடாத. ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன சொல்லுப்பா? சிம்பிள். சொல்லு. அவளை கொன்னுடு. உன் சர்டிபிகேட்டை உண்மையாக்கிடு. என்ன பாருங்க? சொல்லு. இப்ப அவளை கொல்ல போறியா இல்ல கோர்ட்டுக்கு போகட்டுமா? பேசாம அவளை தற்கொலை பண்ணிக்க சொல்ல. நானே சொல்றேன். சாரி. இப்ப நான் அவளை கொலை பண்ணலன்னா என் தொழிலே போயிடும், உயிரும் போயிடும். எக்ஸாக்ட்லி. உன்னை கொன்னே தீரணும் ப்ளீஸ். அட பாவி, நீயே என்ன கொலை பண்ண போறியா? நான் என்ன தப்பு பண்ணேன்? நீங்க ஆட சொன்ன மாதிரி எல்லாம் ஆடனே. சார் சார் சார், இவங்க எல்லாம் ரொம்ப பயங்கரமானவங்க சார். இன்ஸ்பெக்டர் ஆனந்த கொலை செஞ்சு அந்த பழிய உங்க ஃப்ரெண்ட் விஜய் மேல போட சொன்னதும் இவங்கதான். போலி துப்பாக்கியால என்ன சுட்டு செத்த மாதிரி என்ன நடிக்க சொல்லி அந்த பழிய உங்க மேல போட்டதும் இவங்கதான். அது மட்டும் இல்ல, எஸ்பி பாஸ்கர் பெட்டிக்குள்ள பணத்தை வச்சு அவரை மாட்டி விட்டதும் இவங்கதான். இத்தனையும் செஞ்சுட்டு இப்ப என்னையும் கொல்ல பாக்குறாங்க சார். பயப்படாத டாக்டர் சாணக்கியா, உங்க கும்பலோட சரித்திரமே இந்த டேப்ல இப்ப ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. அப்போ கூடிய சீக்கிரம் நாம கோர்ட்ல சந்திப்போம். ஏண்டா வக்கீல, இங்க துப்பாக்கி என் கையில குடுத்துட்டு நீங்க பாட்டு கோர்ட்டுக்கு போயிடுவீங்க. உங்களை சுடாம இங்கேயே நிக்கிறதுக்கு நான் என்ன கேனையா? உங்க ரெண்டு பேரையும் சல்லி ஆக்க போறேன். ஆசையாத. 1 2 3. தோட்டாவையும் போட்டு துப்பாக்கிய உன் கையில கொடுக்கறதுக்கு நான் என்ன கேனையா? போடாங் டாக்டர் சாணக்கியா. ஹலோ, டாக்டர் சாணக்கியா தான் பேசுறேன். வெரி குட். 1 minute. என் ஃப்ரெண்ட் மிஸ்டர் ஜம்பு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா? பேசு, அப்புறம் புரியும் யாரு கேனேன்ட்டு. என்னப்பா
இப்ப ஹைகோர்ட்டுக்கு போலாமா இல்ல எங்க கோர்ட்டுக்கு போலாமா? விஜய் விஜய், எனக்கு டியூட்டி முடிஞ்சு போச்சு. நான் வீட்டுக்கு போறேன். நாளைக்கு நான் வரப்போறதில்ல. என்ன லீவ் போட்டேன். ஆமாப்பா, நாளைக்கு உன்னை தூக்கில ஏத்த போறாங்க. ஏன் கண்ணு முன்னாடியே நியாயம் துடி துடிச்சு சாகிறத என்னால பார்க்க முடியாது. நாளைக்கு இங்க வரும்போது இந்த ரூம் காலியா இருக்கும். போயிட்டு வரேன்ப்பா. உன் கடைசி ஆசை என்னன்னு நாளைக்கு தூக்கு மேடையில கேட்பாங்க. பழகின தோஷத்துக்காக நான் ஒரு தடவை கேட்கிறேன். அப்படி ஏதாவது ஆசை இருந்தா என்கிட்ட சொல்லுப்பா. சார், நான் சாகுறதுக்கு முன்னாடி என் நண்பனை கடைசி ஒரு தடவை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். அது உங்களால முடியுமா? கண்டிப்பா. இப்பவே கூட்டம். இவங்க நம்ம முக்கியமான விருந்தாளிங்க. தனி அறையில் அடைச்சு வைங்கடா. விஜய் சார், ஏன் ராஜா வந்தாச்சா? இல்லப்பா. ஏன் சார் வரமாட்டேன்னு சொல்லிட்டானா? அவர் இருந்தா தானப்பா வரமாட்டேன்னு சொல்றதுக்கு. சார், எந்த ராஜாவை பார்க்கணும் நீ துடிச்சுக்கிட்டு இருக்கியோ அவனுடைய குடும்பமே இப்ப பெரிய ஆபத்துல மாட்டிட்டு இருக்கப்பா. சார், ஆமாப்பா, நாளைக்கு காலையில உன்னை இங்க தூக்கில போட போறாங்க. அதே நேரத்துல உன் நண்பனையும் அவன் குடும்பத்தையும் அந்த சதிகார கும்பல் அங்க தூக்கில போட போறாங்க. சார், நீங்க அடிக்கடி கேட்பீங்களே தப்பிச்சு போறியான்னு. அப்பவெல்லாம் நான் முடியாதுன்னு சொன்னேன். இப்ப அதை உங்களால செய்ய முடியுமா? இதை கேட்கும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? கண்டிப்பா. எப்படி சார்? அதை பத்தி நீ கவலைப்படாத. ரொம்ப நன்றி சார். நான் உங்களை ஏமாத்திட மாட்டேன். விடியதுக்குள்ள இங்க வந்து சேர்ந்துறேன். வரேன் சார். போயிட்டு வா. ஒவ்வொரு மனுஷனும் தான் செய்யற தொழிலுக்கு நாணயமா நடந்துக்கணும். ஆனா நான் என் மனசாட்சிக்கு நாணயமா நடந்துக்கிட்டேனே தவிர என் தொழிலுக்கு நாணயமா நடக்கல. அதனால நானே எனக்கு கொடுத்துக்கிட்ட தண்டனை. சாவியை கொண்டு போய் அங்க மாட்டு. கொஞ்சம் தண்ணி. என்ன தண்ணி? தாகத்துக்கு குடிக்க. உன் மூஞ்சிக்கு தண்ணி வேற. இந்தா குடிச்சிட்டு சீக்கிரம் கிளாஸ் கொடு. கையில் அவரே விழுந்துருச்சு. நில்லு. நான் ஒரு வக்கீல். எனக்கே நீ காது குத்துறிய? என்கிட்ட இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. நீ எதை மூடி வச்சு தள்ளிக்கிட்டு போறேன்னு எனக்கு நல்லா தெரியும். உள்ள 2 கோழிங்க இருக்குது. என்னடா கீழ்பார்வை பாக்குற? கிச்சன்ல இருந்து 2 பிளேட் கோழி வறுவல நீ உனக்காக ஒதுக்கி இருக்கிற. அந்த 2 கோழியும் டேபிள் மேல வரணும். அத நான் 2 கடி கடிக்கிறேன். கொட்டி போச்சு, ஈரமா போச்சு. டவல் டவல் டவல். என்னடா டவல கேட்டா பேப்பரை கொடுக்குற?
பழைய பேப்பரா? போ, உன்னை கவனிச்சுக்கிறேன் போ. நெல்லுடா. ரொம்ப தூரம் போறீங்களா? ஏடா, ரூமுக்கு சிகரெட் கொண்டு வர சொன்னேன், ஏன் யாரும் வரல? நான் ஒருத்த பேசிக்கிட்டே இருக்கேன், மரியாதை எல்லாம் அந்த பக்கம் பாத்துட்டு இருக்கேன். யாரா நீ? திரும்படா அந்த பக்கம், திரும்படா. சிகரெட் கேட்டா மூக்க நாளை தட்டி விட்டு போட்டானே. ஐயோ, கண்ணாடி தேடவே, கண்ணாடி வருமே. எங்க இருக்குது? ஒரு இடம் தெரியல. ஏன்டா நீ இங்க ஒரு வெயிட்டர் ஒருத்தரமா எங்க போட்டான்? கேப்டன், கேப்டன். என்னடா ராஜசேகரன் அடிச்சு போட்டு தப்பிச்சுட்டான். மெயின் கேட்டை இழுத்து சாத்துறான். கேட்ட போட்டுறான். இந்த பக்கம் போய் பாருங்க. ராஜசேகர், மரியாதையா வெளியே வந்துரு. வாங்க. வக்கீல் சொல்றேன், ஒருவேளை குழந்தை ஊமையா பிறந்துச்சு, இவனை கடைசியா உனக்கு ஒரு சந்தர்ப்பம் தர்றேன். அவங்க இருக்கிற இடத்தை நீயா சொல்லிடு. அப்போது உன் குழந்தைய உயிரோட பார்க்கலாம். இல்லைன்னா உன் குடும்பத்தையே கழுவிட ஏற்றிடுவேன். ஏய் ராஜசேகர், இதுல 6 தோட்டா இருக்கு. அது வெடிக்கிறதுக்குள்ள உண்மையை சொல்லிடு. சொல்ல மாட்டேன். ஆல்ரைட், இவன் கூட இந்த துப்பாக்கியால கொஞ்சம் விளையாடி பார்ப்போம். ஆளை சுடும்னா ஆப்பம் சுட்டிருக்கு. அவன் மேலேயே படல. என் குறிய பாரு. பார்வை அங்க, குறி இங்க. பெரிய அர்ஜுன எப்படி நம்ம குறி துடி துடிச்சு செத்துட்டான். சுட்டு கிழிச்ச. அவராவது ஆப்பம் சுட்டாரு, நீ நம்மளாலேயே சுட்டுட்ட. ஏன் துப்பாக்கிய பிடிக்கிறீங்க? கேஸ் கட்டே பிடிக்க தெரியாது. நான் சொல்றேன் பாரு. என்ன இவன் ஜேம்ஸ் பாண்டி ப்ரூஸ்லி மிக்ஸ் பண்றான். ஆளை தூக்கிடலாமா? டாக்டர், நீ பரவாயில்ல, பக்கத்துலயாவது சுட்ட. நீ இருக்கிய. நீங்க கிழிச்ச கிழிப்ப பின்னால திரும்பி பாருங்க. ஆமையா, இன்னும் உனக்கு வேலை வரல. அவனுக்கு ஆயுசு கெட்டி. சும்மா பேசிக்கிட்டு இருக்காதீங்க. இருக்கிறது ஒரே தோட்டா. நெஞ்ச பார்த்து சுடுங்க. எனக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும். மரியாதையா என் ராஜாவை ரிலீஸ் பண்ணு, இல்ல உன்னை தொலைச்சிருவேன். அவனை
விஜய், ராஜா எப்பவும் என் நெஞ்சில் இருக்கணும்னு இத நீ எனக்கு போட்ட. எவ்வளவு கஷ்டம் வந்து இத நான் வைக்கலாம். என் உயிரா நினைச்சு பாதுகாத்து வந்தேன். இனிமே நான் நிரந்தரமா உன் நெஞ்சிலேயே வாழ்ந்துட போறேன்டா. விஜய், விஜய், உனக்கு விடுதலை வாங்கி தரணும்னு நான் படாத பாடுபட்டேன். இப்போ இந்த உலகத்தை விட்டு விடுதலை வாங்கிட்டு போயிடாதடா. விஜய், 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 அம்மா, அம்மா, என்னை ஏமாத்திடாத ராஜா. விஜய், ராஜா, உன் நண்பனை குற்றவாளின்னு துரத்துக்கிட்டே இருந்தேன். ஆனா அவன் நிரபராதி இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். விஜய், நீ குற்றவாளி இல்லையா, நீ நிரபராதியா? இப்ப புரிஞ்சு என்னம்மா பிரயோஜனம்? எதையுமே புரிஞ்சுக்க முடியாத இடத்துக்கு என் விஜய் போயிட்டு இருக்கா. ஏன்டா அழுகுற? யாருக்குமே பிரயோஜனம் இல்லாம நாளைக்கு காலையில தூக்குல போக போறேன் இந்த உயிர். இப்ப உனக்காக போறத நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன்டா ராஜா. ராஜா, நான் சாகலடா, நான் சாகல. உன் மகனா திரும்பவும் வந்து பிறந்துட்டேன்.